வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் அறுவடை செஞ்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மஞ்சளை தான் இப்போ நம்ம வேக வச்சு நம்ம வீட்டு தேவைக்கு மஞ்சள் பொடி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதல் வேலையாக நல்லா எல்லாம் மண்ணெல்லாம் அலம்பி எடுத்துகிட்டு அதை குக்கரில் நல்லா நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு விசில் 2 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ அப்படி பண்ணக்குள்ளே கொஞ்சோண்டு விளக்கெண்ணையும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. அப்போ நல்லா மஞ்சள் உங்களுக்கு நல்லா மணமாக இருக்கும். ஸோ இது வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அது மாதிரி ஏதாவது குத்தி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். மஞ்சளோட திடகார்த்த தன்மையை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்குங்க. சன்னமாக தான் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றே போதும். கொஞ்சம் குண்டலாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 2 வச்சுக்குங்க. இப்போ அதெல்லாம் வடித்ததெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு துணியில் அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா உணர்த்தணும். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிறகு ஈர துணியில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் உணர்த்துங்க. முதல்ல நல்லா ஈரமெல்லாம் உறிஞ்ச பிறகு அது நல்லா ட்ரை ஆகணும். இயற்கையாக விளைஞ்ச மஞ்சளில் குர்குமின்கிற அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்டிங் ஏஜெண்ட்டாகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச மஞ்சளை நம்ம வீட்டிலையே உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேக வச்ச மஞ்சளை வந்து இந்த மாதிரி சின்னதாக அறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியராக காயும், சீக்கிரமாக காஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பிறகு இதெல்லாம் அறுத்து எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 8 கிலோ மஞ்சள் நமக்கு வந்திருந்தது மொத்தமாக. ஸோ அதை காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள், வெயிலில் ஒரு வாரம் பக்கமாக அந்த மாதிரி காய வைக்கணும். நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா இந்த தன்மை வரைக்கும் காயணும். நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி காஞ்சிடணும். ஸோ அப்போ தான் நம்ம நல்லா மிஷினில் அரைக்க முடியும். அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை ஆற வைக்கிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. இல்லைன்னா அது நம்ம பரப்பி விட்டு காய வைக்கல அப்படின்னா கருத்துரும். அதை நல்லா பரப்பி விட்டு காய வைக்கிறோம். இந்த தட்டு வந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து எடுத்து வந்தது. எங்கள் அத்தை இது ஜிலேபி சுட்டு அடுக்கிற தட்டாக இது. இந்த நேரத்தில் எங்கள் மாமாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த தட்டுக்காக. ஸோ பொடி நல்லா மைய அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக இருக்குது. மஞ்சள் நல்லா மணமாகவே இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் பொங்கலுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு வச்சு அறுவடை செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யுங்க. நன்றி, வணக்கம்.